அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்த பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 மிதுன ராசி அன்பர்களுக்கான பதிவு. மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்துல குரு பகவான், அப்போ உங்களை நீங்களே உணரக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கும். அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதகர் அப்படிங்கிறது. ஆணுக்கா இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது நாடி முறைப்படியில ஜாதகர், பெண்ணுக்காக இருந்தால் சுக்கிரனை ஜாதகரா எடுக்குவாங்க. அப்போ ஆண்கள் எல்லாரும், மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை நீங்கள் உணரக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கும். நம்மளுடைய அதாவது எய்ம் என்ன, நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய அடுத்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கடந்த வருடம் உங்களை அனலைஸ் பண்ணிட்டு, அப்போ இதற்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய முன்னேற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மிதுனராசி அன்பர்கள் அத்தனை பேருமே இந்த வருடம் அதற்கான பலாபலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறதுதான். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமாக போறார். அப்ப குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்துணை பேர்த்துக்கும், அதாவது திருமண காலகட்டங்கள் கூடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நபரை இணைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தை பிறக்காத அத்துணை பேர்த்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குருநாளே குழந்தைக்குரிய கிரகம் இல்லையா? அப்ப புனர்பூச நட்சத்திரம் அங்க இருக்கு. அப்ப குழந்தைக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும் பொழுது குழந்தை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. புதிய வீடு வாசல் சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. புதிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நீங்க ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் தொடர்ந்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலாபலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அத்துணை பேரும் பாத்தீங்கன்னா படிச்ச மாணவ மாணவியர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பான முறையில இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல அமைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பான முறையில பயன்படக்கூடியதாக இருக்கும். நன்றிங்க.